Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. இந்தியா முழுக்க நம்முடைய முதலமைச்சருடைய குரல் கேட்டுக்கொண்டிருக்கிறது, அதிர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய நெருப்பை நம்முடைய தலைவர் பற்ற வைத்திருக்கிறார். இன்றைக்கு மலையாளிகள் குமுறுகிறார்கள், வங்காளிகள் குமுறுகிறார்கள். தங்கள் மொழியை அழித்து விட்டது, தங்கள் மொழியினுடைய சிறப்பை அழித்து விட்டது என்று இந்தியை ஏற்றுக்கொண்ட மாநிலங்கள் எல்லாம் கூக்குரல் எடுக்கிற போது 90 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாடு இந்தியை எதிர்த்தது. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் எம்பி சீட்டுகளை ஒதுக்குவதே ஒரு தவறான கொள்கை என்பது புருவாயிருக்கு. நம்முடைய பெர்சன்டேஜ் 7.18%. நீங்க கூட்டுறப்போ இதே 7.18% வர்ற மாதிரி எங்களுக்கு கொடுங்க. ஒரே ஒரு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி, 7 மாநிலங்களைச் சேர்ந்த 29 கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் நேற்று சென்னையில் வந்து கூடுகிறார்கள். ஒரு தேசிய தலைவரால் கூட இத்தகைய ஒரு மாநாட்டை கூட்ட முடியாது. இந்திதான் உயர்ந்தது என்று ஒன்றை நீ திரும்ப 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 எங்கள் மூளையில் பதிய வைக்க முயற்சிக்கிறாய். வெறும் 500 வருட வரலாறு கொண்ட ஒரு வெற்று மொழி இந்தி. எனக்கு 3000 வருட இலக்கிய செல்வம் இருக்கிறது. நேற்று ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி நம்ம சென்னையில் நடந்தது. உண்மையில் அது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சி. தமிழனுடைய பெருமையை மட்டுமல்ல, நம்முடைய இயக்கத்தின் பெருமையை, நம்முடைய தலைவர் எத்தனை மாபெரும் தலைவர் என்பதை ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் காட்டிய நிகழ்ச்சி நேற்று நடந்தது. நீங்கள் எல்லோரும் அதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களில் பலருக்கு அது தெரிந்திருக்கும், இன்னும் சிலருக்கு அது தெரிய வேண்டியிருக்கும். ஒரு நாடாளுமன்றத்தில் நம்முடைய பிரதிநிதித்துவம், நம்முடைய எம்பிக்கள் அங்கு இருக்கிற போதுதான் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுப்பார்கள். இப்போது நமக்கு நம்முடைய கூட்டணிக்கு 40 உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு கூட்டணியாக தமிழ்நாட்டில் நம்முடைய கூட்டணி இருக்கிறது. இந்த 40 பேரும் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய நியாயங்களுக்காக ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய எம்பிக்கள் அங்கு உரத்து முழங்கக்கூடிய குரல் ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க எதிரொலித்து கொண்டிருக்கிறது. அப்படி எதிரொலிக்க காரணம், நாம் இத்தனை எம்பிக்களை அதுவும் முழுமையாக வெற்றி பெறச் செய்து அங்கு போய் நிறுத்தி இருக்கிறோம். தமிழ்நாட்டிற்கு எதிராக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் மக்களுக்கு எதிராக கொண்டு வரப்படுகிற சட்டங்களை எதிர்த்து நம்முடைய எம்பிக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் என்பது நமக்கு அங்கு எம்பிக்கள் இருந்தால்தான் சாத்தியம். இப்போ நமக்கு 40 பேருக்கு பதிலாக ஒரு 20 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க, 25 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க, நம்ம குரல் ஒருத்து ஒலிக்காது. அதற்கு பதிலாக ஆளும் கட்சியைச் சேர்ந்தவர்கள், பாஜகவை சேர்ந்தவர்கள், வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் பெரும் கூட்டமாக அங்கு இருப்பார்கள். நம்முடைய குரல் நசுங்கி போய்விடும். தமிழ்நாட்டின் குரல் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தென்னிந்தியாவின் குரலே அங்கு ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும். இப்போ தான் இந்த தொகுதி மறுவரை என்கிற இந்த விஷயத்தை இந்தியாவிலேயே முதலாக நம்முடைய முதலமைச்சர் தான் கையில் எடுத்தார். அதாவது வருமுன் காப்போம் என்று சொல்வார்கள் இல்லையா, ஒரு மிகப்பெரிய ஆபத்து அங்கு வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆபத்தை நாம் தான் முதலில் எடுத்து இந்தியாவிற்கு சொன்னோம். இன்றைக்கு இந்தியா முழுக்க நம்முடைய முதலமைச்சருடைய குரல் கேட்டுக்கொண்டிருக்கிறது, அதிர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய நெருப்பை நம்முடைய தலைவர் பற்ற வைத்திருக்கிறார். அதாவது தென்னிந்தியாவினுடைய உரிமைகளை அழித்து ஒழிக்கக்கூடிய, பறிக்கக்கூடிய ஒரு மாபெரும் சதித்திட்டத்தை நாம் தான் முதலில் அம்பலப்படுத்தினோம். நம்முடைய தலைவர் தான் அம்பலப்படுத்தினார். இந்த பெருமை நமக்குத்தான் உண்டு, நம்முடைய முதலமைச்சருக்குத்தான் உண்டு. ஏனென்றால் நாம் பல சமயங்களில் இந்த நாட்டிற்கு வரக்கூடிய அபாயங்களை எதிர்த்து திமுக தான் முதலில் குரல் கொடுத்திருக்கிறது. அண்ணா குரல் கொடுத்திருக்கிறார், கலைஞர் குரல் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் குரல் கொடுக்கிறார். என்ன மிகப்பெரிய அபாயம்? வரலாற்றை நீங்கள் எடுத்து பாருங்கள். மும்மொழி கொள்கை, அதாவது இந்தியை கட்டாயமாக்குவது என்கிற கொள்கையை கொண்டு வந்தபோது அதை முதலில் எதிர்த்த மாநிலம் தமிழ்நாடு தான். தாங்கள் ஒருபோதும் இந்தியை கட்டாயமாக ஏற்க மாட்டோம். அப்பொழுது எல்லோரும் நம்மை பார்த்து சிரித்தார்கள். அதாவது இந்த வீரபாண்டியன் கட்டபொம்மன் படத்தில் ஒரு வசனம் வரும் இல்லையா, எல்லா பாளையக்காரர்களும் பணிந்து விட்டார்கள், நீ ஒருவன் மட்டும் பணிய மறுப்பதால் அது உனக்கு ஒரு லாபமா என்று கேட்பார்கள் இல்லையா. ஜாக்சன் துரை கட்டபொம்மனை பார்த்து கேட்பான் இல்லையா. அப்படித்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருமே கேட்டார்கள். ஏன் அண்ணா மட்டும் எதிர்க்கிறாரு இந்தியா, ஏன் பெரியார் மட்டும் எதிர்க்கிறாரு,
எல்லாரும் ஹிந்தி படிக்கிறாங்கல்ல, ஹிந்தி படித்தா நல்லது தானே என்று பேசிய போது, இல்லை, இந்தி என்பது நம்முடைய தாய்மொழியை அழித்துவிடும், இந்தி என்பது நம்முடைய பண்பாட்டை அழித்துவிடும், இந்தி என்பது நமக்கு ஒரு பண்பாட்டு ஆதிக்கத்தை கொண்டு வந்துவிடும், எல்லாவற்றையும் விட இந்தி படிப்பதால் எந்த பிரயோஜனமும் கிடையாது என்பதை தமிழ்நாடு தான் முதலாக எதிர்த்து நின்றது. 1938 முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை அன்றைக்கு ராஜாஜியினுடைய அரசிற்கு எதிராக தமிழ்நாடு நடத்தியது. நம்முடைய இளைஞர்கள் வீரம் செறிந்த போராட்டத்தை ஒவ்வொரு இந்திய எதிர்ப்பின் போதும் நடத்தினார்கள். இந்த ஒவ்வொரு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போதும் அவர்கள் குண்டடிப்பட்டு செத்தார்கள், தன்னைத்தானே எரித்து கொண்டு மாய்ந்தார்கள். ஒரு வீரம் செறிந்த ஒரு வரலாறு உலகத்திலேயே தாய்மொழிக்காக இத்தனை இளைஞர்கள் உயிர்விட்ட வரலாறு உலகத்தில் எங்குமே கிடையாது. நம்முடைய இளைஞர்கள் நம்முடைய மொழியை காப்பாற்றுவதற்காகவும் இந்திய ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்காகவும் அன்றைக்கு உயிரை கொடுத்தார்கள். அப்போது எல்லோருமே கேட்டார்கள், எதற்கு உங்களுக்கு இந்தி மீது இப்படி வெறுப்பு என்று. எங்களுக்கு இந்தி மீது வெறுப்பு கிடையாது, எந்த மொழியின் மீதும் எங்களுக்கு வெறுப்பு கிடையாது. நாங்கள் தமிழாலும் ஆங்கிலத்தாலும் இந்த உலகத்தை வெல்வோம் என்பதை அண்ணா குறிப்பிட்டார். அதுதான் நம் பாதை, அதுதான் எங்கள் முன்னேற்றத்திற்கு வழி என்பதை பெரியாரும் அண்ணாவும் நமக்கு பாதை காட்டினார்கள். நண்பர்களே, இன்றைக்கு மலையாளிகள் குமுறுகிறார்கள், இந்தி எங்கள் மொழியை அழித்து விட்டது என்று. வங்காளிகள் குமுறுகிறார்கள், இந்தி எங்கள் மொழியினுடைய தனித்தன்மையை அழித்து விட்டது என்று. இன்னும் பல மொழிகள், கன்னடத்தில் அந்த குரல் இந்திக்கு எதிராக கேட்கிறது, இன்னும் பல வட இந்திய மாநிலங்களில் அந்த குரல் கேட்கிறது. எப்படி இன்றைக்கு இந்தி தங்கள் மொழியை அழித்து விட்டது, தங்கள் மொழியினுடைய சிறப்பை அழித்து விட்டது என்று இந்தியை ஏற்றுக்கொண்ட மாநிலங்கள் எல்லாம் கூக்குரல் எடுக்கிற போது, கிட்டத்தட்ட 90 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாடு இந்தியை எதிர்த்தது. இந்தியினால் இதுதான் ஆபத்து என்பதை உலகத்திற்கு நாம் தான் சொன்னோம். அப்படி என்றால் திராவிட அரசியலுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கிறது. இன்றைக்கி ஒரு ஆபத்து வந்தவுடனே அந்த ஆபத்தை பார்த்து ஐயோ வந்துருச்சுன்னு சொல்பவர்கள் அல்ல நாங்கள் தொலைநோக்குடன் சிந்திக்கிறோம். ஒன்று நம்மை நோக்கி வருகிற போது அது எவ்வளவு பெரிய ஆபத்தாக மாறும் என்பதை நாம் தான் முன்கூட்டி சொல்கிறோம். அன்றைக்கு பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் சொன்னதை இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆம், இந்தி ஒரு ஆபத்து, அது எங்களுடைய மொழிக்கு பெரிய ஒரு அபாயமாக இருக்கிறது என்பதை. அதே போல இன்னொன்றை சொல்ல வேண்டும் என்றால், எதிர்த்து நிற்பதில் நாம் தான் முதலில் நின்றிருக்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய தொகுதி மறுவரையறை என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். இந்தியாவில் எமர்ஜென்சியை அன்றைக்கு கொண்டு வந்தபோது, நெருக்கடி நிலையை கொண்டு வந்தபோது, அதை முதலில் எதிர்த்த மாநில அரசு தமிழ்நாடு அரசு, நம்முடைய கலைஞருடைய அரசு. என்ன எல்லாரும் அமைதியாக இருக்கையில் ஏன் தமிழ்நாடு மட்டும் எதிர்த்தது என்று சொன்னால், கலைஞருக்கு தெரியும் அது ஜனநாயகத்தை அழிக்கப் போகிறது என்று, அது மக்களுடைய உரிமைகளை பறிக்கப் போகிறது என்று கலைஞருக்கு நன்றாக தெரியும். அவர் ஆட்சி போவதை பற்றி கவலைப்படவில்லை, அதிகாரம் போவதை பற்றி அவர் கவலைப்படவில்லை. மாறாக துணிச்சலாக இந்தியை எதிர்த்து, எமர்ஜென்சியை எதிர்த்து நின்றார். அதனால் தனக்கு என்ன அபாயம் வரப்போகிறது என்று அவருக்கு தெரியும். இந்த இயக்கம் எதிர்ப்பினால் வளர்ந்த இயக்கம், இந்த இயக்கம் போராடி வளர்ந்த இயக்கம். அதிகாரத்தில் ஒட்டி கொண்டிருப்பதற்காக நாம் ஒருபோதும் சமரசம் செய்தது கிடையாது. ஆட்சியை இழப்பதை பற்றி இந்த இயக்கம் கவலைப்பட்டது கிடையாது. சமூக நீதி, ஜனநாயகம், மொழி உரிமை, பண்பாட்டு உரிமை, மாநில சுயாட்சி, இதுதான் நம்முடைய தாரக மந்திரமாக எப்போதும் இருந்திருக்கிறது. அதற்காக நாம் எந்த விலையையும் கொடுக்க தயாராக இருந்தோம். ஒரு முதலமைச்சருடைய மகன், இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர், அன்றைக்கு எமர்ஜென்சி வந்தபோது எமர்ஜென்சியை கலைஞர் எதிர்த்தார் என்பதற்காக 1 வருடம் சிறையில் வாடினார், சொல்லனாத கொடுமைகளை அனுபவித்தார். அவர் அரசியல் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் உள்ளே வருகிற போதே அவர் நெருப்பு ஆற்றில் நீந்தி வந்தார் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். யாரையும் போல இன்றைக்கு ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொரு தலைவர்கள் வருகிறார்கள். அவர்களெல்லாம் நேற்று கூட அண்ணாமலையை பற்றி அங்கு கர்நாடகத்தினுடைய துணை முதலமைச்சர் சிவகுமார் பேசுகிற போது அவரிடம் பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். இங்கே இவர் அண்ணாமலை இப்படியெல்லாம் உங்களுடைய போராட்டத்தை எதிர்க்கிறார் என்ன, அவர் எங்ககிட்ட வேலை செஞ்சவர் தான், பாவம் ஏதோ பேசிட்டு போகிறார் விடுங்க அப்படின்னு போகிற போக்கில் டி.கே. சிவகுமார் சொல்லிட்டு போகிறார். அவ்வளவுதான் அண்ணாமலைக்கு வரலாறு. ஆனால் நம்முடைய தலைவர்களுடைய வரலாறு என்பது அப்படியா என்பதை யோசித்து பாருங்கள். எத்தனை போராட்டங்கள், எத்தனை எதிர்நீச்சல்கள். அப்படி பார்க்கிற போது அதற்கு பின்னால் இடஒதுக்கீட்டிற்கான போராட்டம், ஜல்லிக்கட்டிற்கு விலக்கு வாங்குவதற்கான போராட்டம்,
நீட்டிற்கு தமிழ்நாட்டில் தடை வாங்கியதற்கான போராட்டம், விலக்கு வாங்கியதற்கான போராட்டம், இப்படி எதெல்லாம் பிற்காலத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுமோ அதை நாம் தான் இந்தியாவிற்கே முதலாக எடுத்து சொல்லியவர்களாக இருந்தோம். அந்த வகையில் தான் நண்பர்களே, இன்றைக்கு இந்த தொகுதி மறுவரை மற்றும் மும்மொழிக் கொள்கையை புதிய கல்விக் கொள்கையின் வழியாக திணிக்கிற முயற்சி, இதை எதிர்த்து நம் தலைவர் மிக கடுமையாக போராடுகிறார். நம்முடைய இயக்கம் கடுமையாக போராடுகிறது. மக்களிடம் நாங்கள் இதை எடுத்துச் சொல்கிறோம். வருமுன் காப்போம் என்கிற அதே குரலோடு, அதே துணியோடு நாங்கள் எடுத்துச் சொல்கிறோம். மிகப்பெரிய அபாயம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நாம் இதுவரைக்கும் பெற்ற அனைத்து உரிமைகளையும் பறிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சதி இங்கு அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சதிக்கு எதிராக நாம் இந்த போராட்டத்தை தொடங்கி இருக்கிறோம். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நம் நாட்டில் மக்களவை தொகுதிகள், அதாவது நாடாளுமன்ற தொகுதிகள் எப்படி பிரிக்கப்படுகின்றன என்றால், முன்னால் ஒரு ஆரம்பத்தில் ஒவ்வொரு 10 வருடத்திற்கு ஒரு முறையும் ஒவ்வொரு மாநிலத்திலும் எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறதோ அதற்கு ஏற்ப அங்கு நாடாளுமன்ற தொகுதிகளை ஒதுக்குவது என்கிற ஒரு திட்டத்தை உருவாக்குகிறார்கள். உதாரணமாக 10 லட்சம் பேருக்கு ஒரு மக்களவை தொகுதி, ஒரு 10 லட்சம் பேரை அப்படி வரையறுத்து வைத்துக்கொண்டு அவருக்கு ஒரு எம்பி என்று வரையறுத்தார்கள். அப்போது இந்தியா சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து இப்படி தான் அது போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அப்போ இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை என்ன ஒன்றிய அரசு முன்னெடுக்குதுன்னா மக்கள் தொகை கட்டுப்பாடு. அப்போ மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவது என்பது இந்திய அரசுடைய மிக முக்கியமான ஒரு முழக்கமாக இருந்தது. நாம் இருவர் நமக்கிருவர் என்றெல்லாம் அன்றைக்கு மிகப்பெரிய கோஷங்கள், அதற்கான மிகப்பெரிய திட்டங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டன. கவனியுங்கள், நாம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினோம். ஒரு வீட்டுக்கு 2 பிள்ளைங்க போதும். அது மட்டும் இல்லை, வெறுமனே நம்ம குடும்ப கட்டுப்பாடு மட்டும் இங்கே அமுல்படுத்தலை. நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுத்தோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தோம். நம்முடைய பெண்கள் எல்லோருமே இன்றைக்கி அரசு பணிகளில் 30% இடஒதுக்கீடு என்பதை தலைவர் கலைஞர் தான் முதல்ல பெண்களுக்கு கொண்டு வந்தார். உள்ளாட்சி அமைப்புகளில் 33% இடஒதுக்கீடு என்பதை கலைஞர் தான் முதல்ல பெண்களுக்கு கொண்டு வர்றார். ஒவ்வொன்றாக அப்போ 8வது வகுப்பு வரைக்கும் படிச்சிங்கன்னா அப்போ கல்யாணத்தை அப்போ தங்கம், தாலிக்கு தங்கம்ங்கிற திட்டத்தை படித்தா தான் உனக்கு காசு தருவேங்கிறத கலைஞர் தான் கொண்டு வர்றார். அப்போ வேலை, படிப்பு, அரசியல் அதிகாரம் எல்லாவற்றையும் கொடுக்கிற போது பெண்கள் சமூக வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைப்பார்களா, 7-8 பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்களா? நன்றாக யோசித்து பாருங்கள். கல்வியை கொடுத்தோம், சுகாதாரத்தை கொடுத்தோம், வேலை வாய்ப்பை கொடுத்தோம், விழிப்புணர்ச்சியை கொடுத்தோம். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியோடு சேர்ந்து மக்கள் தொகையும் கட்டுக்குள் வந்தது. நம்மை போலவே தென்னிந்திய மாநிலங்கள், கேரளா அப்படித்தான், கர்நாடகா அப்படிதான், ஆந்திரா அப்படித்தான், தென்னிந்திய மாநிலங்கள் எல்லாமே அந்த வளர்ச்சி போக்கில் கல்வி, சுகாதாரம் ஆகியவற்றில் ஒரு மிகச்சிறப்பான ஒரு இடத்தை வகித்தன. வட இந்தியாவை பாருங்கள், அங்கே கல்வி கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது, பெண்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, பெண்களுக்கு படிப்பு கிடையாது. ஒரு வீட்டில் 10 பிள்ளைங்க பிறக்கிறது இன்றைக்கி இருக்குது, 7-8 பிள்ளைங்க பிறக்கிறது இன்றைக்கி இருக்குது. அப்போ என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக இங்கே மக்கள் தொகை அதிகமாகிட்டே போகுது. நம்ம வளர்ச்சி அடைகிறோம். வளர்ச்சியடைய வீட்டில் குறைவான குழந்தைகளை பெற்று அந்த குழந்தைகளுக்கு சிறந்த கல்வி, சிறந்த சுகாதாரம் என்று ஒரு முற்போக்கான விஷயத்தை தமிழ்நாடு முன்னெடுக்கிறது. ஆனால் இப்போ எவ்வளவு மக்கள் தொகையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாடாளுமன்றத்தில் எம்பிக்களை கொடுப்பேன்னு சொன்னால் என்ன ஆகும்னா, கல்வி இல்லாமல், பெண்களுடைய முன்னேற்றம் இல்லாமல், வெறும் பிள்ளை பெறுகிற இயந்திரங்களாக பெண்களை வைத்துக்கொண்டு வெறும் மக்கள் தொகையை மட்டும் அதிகரித்து கொண்டே போகிற மாநிலங்கள், அவர்களுக்கு 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பிங்கிறது அப்படியே அதிகரித்து தமிழ்நாட்டில் நமக்கு இருக்கக்கூடிய எம்பிக்களுடைய எண்ணிக்கையை விட மிக அதிகமான எம்பிக்கள் அவங்களுக்கு வந்துடுவாங்க. ஆனால் நம்ம தான் கட்டுப்படுத்திட்டோமே. அப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் எடுத்தோம்னா நம்மளுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். அப்போ தான் 1971 என்ன இந்த பிரச்சனை வந்தப்போ இந்த மக்கள் தொகையை நாட்டில் இருக்க எல்லா மாநிலமும் ஒரே மாதிரி பின்பற்றலை, அதனால ஏற்றத்தாழ்வு வருது அப்படின்னு சொல்லி மக்கள் தொகை அடிப்படையில் புதுசாக கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி பிரிக்க வேணாம், அடுத்த 25 வருஷத்துக்கு 1971 என்ன கணக்கெடுப்பு எடுத்தாங்களோ அதுபடியே அந்த நம்பர்லேயே எம்பி சீட் இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு 39 இருக்குன்னா
அது வந்து 1971 எடுத்த கணக்கெடுப்பின்படி நமக்கு 39 சீட் இருக்குது. எல்லா மாநிலத்துக்கும் அப்படி தான். அது 25 வருஷம் முடிஞ்சு 2000ஆவது ஆண்டு அன்னைக்கு இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அந்த முடிவை எடுக்கிறாங்க. 25 வருஷத்துக்கு 1971 என்ன மக்கள் தொகை இருந்துச்சோ அதுபடியே நம்ம வந்து எம்பி சீட்டை கொடுத்துருவோன்னு. 2000ஆவது ஆண்டில் வாஜ்பாய் அவர்களுடைய அரசு இருந்த போதும் இதே பிரச்சனை வந்துச்சு. 25 வருஷம் முடிஞ்சிருச்சு. அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இந்த பிரச்சனை, ஏன்னா வட இந்தியா முழுக்க மக்கள் தொகை பெருகிக்கிட்டே இருக்குது. தென்னிந்தியா மாநிலங்கள் முக்கியமாக தமிழ்நாடு, கேரளாலாம் மக்கள் தொகை கட்டுப்படுத்திட்டாங்க. இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் சீட்டு கொடுத்தோம்னா தமிழ்நாட்டோட சீட்டு, தென்னிந்தியாவோட சீட்டு எல்லாம் குறைஞ்சி போயிடும் அப்படின்னு என்ன பண்ணுறான், உடனே இன்னும் ஒரு 25 வருஷத்துக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறான். அதே 71ஆம் வருஷத்தினுடைய கணக்கெடுப்பின்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்பி சீட்டு அப்படியே வச்சுருங்கன்னு அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அடுத்த வருஷம் 2026 இது முடியுது. இந்த 25 வருஷம் முடிஞ்சிருது. இப்போ என்ன பண்ணுறதுங்கிறது தான் கேள்வி. அப்படி பார்க்குறப்போ வட இந்தியாவினுடைய ஹிந்தி பேசக்கூடிய மக்களினுடைய மக்கள் தொகை பல மடங்கு அதிகரிச்சிருச்சு. நம்முடைய மக்கள் தொகை கட்டுக்குள் இருக்கிறது. அப்போது புது மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இன்றைக்கி எத்தனை கோடி பேர் இருக்காங்களோ அதுக்குப்படி நீங்கள் சீட்டு கொடுத்தீங்கன்னா நம்ம எம்பிக்கள் இப்போ இருக்கிறத விட குறைஞ்சி போயிடுவாங்க. ஆனால் வட இந்தியா, உத்தரப்பிரதேசம், பீகார் இங்கெல்லாம் மிக அதிகப்படியான எம்பிக்கள் வந்துடுவாங்க. என்ன நடக்குங்கிறதை யோசிச்சு பாருங்கள். அப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் எம்பி சீட்டுக்களை ஒதுக்குவதே ஒரு தவறான கொள்கை என்பது புருவாயிருக்கு. நம்ம அதைத்தான் எதிர்க்கிறோம். இப்போ நாடாளுமன்றத்தில் 888 சீட்டு போட்டு வச்சுருக்காங்க. எம்பி சீட்டெல்லாம் அதிகரிக்க போகிறாங்க. எப்படி? மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஒரு ஃபேர் டீலிமிட்டேஷன், நியாயமான முறையில் அதை பண்ணுங்கன்னு கேட்குறோம். எப்படி கேட்குறோம்? இப்போ ஒட்டுமொத்தமான 534 சீட் இருக்கு இல்லையா நாடாளுமன்றத்தில், அதில் நம்முடைய பர்சன்டேஜ் வந்து 7.18%. நீங்கள் கூட்டுறப்போ இதே 7.18% வர்ற மாதிரி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம். வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் அந்த அளவை கூட்டுங்க. அதாவது 534ங்கிறத 800, 900 கூட ஆக்குங்க. ஆனால் எங்களுடைய 7.18% வந்து அப்போ நமக்கு ஒரு 70 எம்பிக்கள் கூட வரலாம், 60 எம்பிக்கள் கூட வரலாம். இதை கேட்டோம்னா அதுக்கு பதிலே கிடையாது. நாங்கள் இதை பேசாதப்போ நீங்கள் ஏன் பேசுகிறீங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் எதை பேசி இருக்கிறீர்கள்? நீங்கள் வந்து ஒரே ராத்திரியில் பணத்தை செல்லாமல் ஆக்குவேன்னு நீங்கள் சொன்னீங்களா? நீங்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சைலண்டாக ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ண வேண்டியது, ஒரு ராத்திரியில் எல்லாத்தையும் அடித்து காலி பண்ண வேண்டியது. அதே மாதிரி தான் இதையும் நிறைவேற்றலாம் என்று அடுத்த வருஷம் மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்துகிட்டு ஒரே நாளில் எம்பி சீட்டுகளை மாற்றி அமைச்சிருவாங்க. காஷ்மீரை எப்படி 3 துண்டாக உடைச்சாங்கன்னு நமக்கு தெரியும். ஒரே ராத்திரியில் எப்படி ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்து நாட்டையே வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பேரை கொரோனா டைமில் வந்து தெருவாக அலைய விட்டாங்கன்னு நமக்கு தெரியும். இவங்க என்னைக்காவது எதையாவது சொல்லிவிட்டு செய்திருக்கிறார்களா என்பதை நண்பர்களை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால்தான் இந்த காலக்கெடு அடுத்த வருடம் முடிவடைகிறது என்றவுடன் நம் திராவிட முன்னேற்றக் கழகம், நான் இதற்கு முன்னால் சொன்னேன் இல்லையா, ஒரு மிகப்பெரிய அபாயம் வரப்போகிறது, இவர்கள் திடீரென இந்த அறிவிப்பை செய்வார்கள் என்று புரிந்து கொண்டு இந்த போராட்டத்தை திமுக தான் இந்தியாவிலேயே முதலாக தொடங்கி இருக்கிறது. இதற்கு ஒரு வரலாறு கூட இருக்கிறது. நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த இயக்கத்தினுடைய மகத்தான வரலாற்றை. அதாவது இந்தியாவில் வந்து இந்தி வந்து ஆட்சி மொழியாக இருக்கணும், அலுவல் மொழியாக இருக்கணும்னு வந்தப்போ தமிழ்நாடு அதை கடுமையாக எதிர்த்தது. அப்போது நேரு அவர்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தார். அதாவது அடுத்த 15 ஆண்டுகளுக்கு மக்கள் விரும்புகிற வரைக்கும் ஆங்கிலம் தான் இணைப்பு மொழியாக இருக்கும். 15 வருடம் கழித்து இந்திய ஆட்சி மொழியாக இல்லையாங்கிறத நம்ம முடிவு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணுறாங்க. 15 வருஷம் அடுத்த வருஷம் முடியுதுன்னா இந்த வருஷமே போராட்டம் ஆரம்பமாயிருச்சு. கீழப்பழுவூர் சின்னசாமி அதை தான் தன்னைத்தானே எரித்து கொண்டு இறந்தானே எதற்காக? திருச்சி ரயில்வே நிலையத்தில் பக்தவச்சலத்தினுடைய முதலமைச்சர் பக்தவச்சலத்தினுடைய காலை பிடித்து கொண்டு அழுகிறான், ஐயா இந்தியை கொண்டு வந்து விடாதீர்கள், அது எங்கள் மொழியை அழித்து விடும் என்று. அவர் போடா பைத்தியமே என்று அவனை தள்ளிவிட்டு போகிறார். மறுநாள் தன்னைத்தானே எரித்து கொண்டு இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று அன்றைக்கு கீழப்பழுவூர் சின்னசாமி இறந்து போனானே, ஒரு வருடத்திற்கு முன்பாக அது நடக்கிறது. அதற்கடுத்து சரியாக ஒரு வருடம் ஜனவரி 26ஆம் தேதி அந்த 15 வருட காலக்கெடு முடிவடைகிறது என்று தெரிந்தவுடன் அண்ணா அறிவிக்கிறார், குடியரசு தினத்தை துக்க தினம் என்று அறிவிக்கிறார்.
தீ பரவட்டும் என்று எழுதுகிறார். தமிழ்நாடு முழுக்க பற்றி எரிந்தது. மாணவர்கள் அணி அணியாக தெருவுக்கு வந்தார்கள். அன்றைக்கு இந்தியை தடுத்து நிறுத்தினோம். தமிழ்நாடு தான் தடுத்து நிறுத்தியது. இருமொழி கொள்கை என்று தமிழ்நாட்டிற்கு மட்டும் விதிவிலக்கு நமக்கு கிடைத்தது. நண்பர்களை, இப்பொழுது நீங்கள் யோசிக்க வேண்டும். இதே விஷயம் காலக்கெடு, அன்றைக்கு இந்தியை ஆட்சி மொழியாக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட காலக்கெடுவை போலவே இன்றைக்கு டீலிமிட்டேஷன் மூலமாக நம்முடைய நாடாளுமன்ற தொகுதிகளை குறைத்து நம்மை அதிகாரமற்றவர்களாக, பிரதிநிதித்துவமற்றவர்களாக, நம்மை மட்டுமல்ல பிஜேபியை ஏற்றுக்கொள்ளாத அனைத்து தென்னிந்திய மாநிலங்களையும் முடக்குவதற்காக, ஒடுக்குவதற்காக, அவர்களுடைய எதிர்ப்பு குரல்களை இல்லாமல் ஆக்குவதற்காக. நீ சீட்டு கொடுத்தா தானே, உனக்கு இடம் இருந்தால் தானே வந்து நீ சண்டை போடுவ. உன்னை நான் டம்மி ஆக்கிட்டேன்னா நீ என்ன பண்ணுவ? இந்த சதி திட்டத்தை நன்றாக யோசித்து பாருங்கள். இதற்காகத்தான் இந்த சதி. இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து திமுகங்கிறது யாருங்க? ஒரு மாநில கட்சி, ஒரே ஒரு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி. இன்றைக்கு நம்முடைய தலைவர் அழைக்கிறார். 7 மாநிலங்களைச் சேர்ந்த 29 கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் நேற்று சென்னையில் வந்து கூடுகிறார்கள். ஒரு தேசிய தலைவரால் கூட இத்தகைய ஒரு மாநாட்டை கூட்ட முடியாது. எந்த கட்சி வேறுபாடுமற்று, எந்த விதமான வந்து பார்த்திங்கன்னா தயக்கங்களும் இல்லாமல் பினராயி விஜயன் பேசுகிறார். மு.க. ஸ்டாலினுடைய இந்த முயற்சி என்பது தேசிய அளவில் மிக மிக முக்கியமானது என்று கேரள முதலமைச்சர் பேசுகிறார். ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களும் தமிழ்நாடு இதை எப்படி முன்னெடுக்கிறது என்று வியப்புடன் நம்மோடு நிற்கிறார்கள். ஜார்க்கண்ட் முதலமைச்சர், நான் தமிழ்நாட்டினுடைய முயற்சிக்கு, திமுக அரசினுடைய முயற்சிக்கு நான் உடன் நிற்கிறேன் என்று நேற்று அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். நாம் என்ன ஒரு தேசிய கட்சியா? நாம் என்ன வந்து ஒரு நாடு முழுக்க வந்து கட்சியை அமைப்பை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களா? ஆனால் நாம் தான் இந்த நாட்டிற்காக பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒட்டுமொத்த இந்தியாவிற்காகவும் நாம் தான் பேசுகிறோம். எங்கெல்லாம் உரிமைகள் பறிக்கப்படுகிறதோ அவன் அனைவருக்காகவும் பேசக்கூடிய இயக்கமாக இந்த இயக்கம் தான் இருக்கிறது. நம்முடைய தலைவர் தான் இருக்கிறார். யோசித்து பாருங்கள். இத்தகைய ஒரு கரிஸ்மா, இத்தகைய ஒரு ஆளுமை, இத்தகைய ஒரு செயல்திறன் இந்தியாவில் எந்த தலைவருக்கும் சாத்தியமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் திமுக காரன் என்று பெருமையுடன் சொல்லிக் கொள்வதற்கு இதுதான் மிக முக்கியமான காரணம். நம்முடைய தலைவரைப் போல, நம்முடைய தலைவர்களைப் போல மகத்தான தலைவர்கள் இந்தியாவில் எந்த இயக்கத்திற்கும் எந்த கட்சிக்கும் இல்லை என்பதுதான் உண்மை. அவர்கள் மாநிலத்திற்காக பேசுவார்கள். பல சமயங்களில் தேசிய கட்சி தலைவர்கள் கூட அவர்கள் மாநிலத்திற்கு தான் பேசிக் கொண்டிருப்பார்கள். இப்போ மோடியை எடுத்துங்க, இந்தியாவுக்கே பிரதமர் இருக்கிறாங்க, அவர் குஜராத்துக்காக தான் பேசுகிறார் இல்லையா? ஆனால் நாம் மட்டும் தமிழன், தமிழ்நாடு, தமிழ்நாட்டினுடைய உரிமை என்று பேசினால் கூட அது ஒட்டுமொத்தமாக இந்தியாவிற்கான குரலாக, எங்கெல்லாம் எந்தெந்த மாநிலங்களுடைய உரிமைகள் எல்லாம் பறிக்கப்படுகிறதோ, எந்தெந்த மாநிலங்களுடைய உரிமைகள் எல்லாம் நசுக்கப்படுகிறதோ அவர்கள் அனைவருக்குமான குரலாகவும் தமிழ்நாட்டினுடைய குரல் இருக்கிறது, திமுகவினுடைய குரல் இருக்கிறது, நம்முடைய தலைவருடைய குரல் இருக்கிறது என்றால் இந்த தலைவனுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதை விட நமக்கு என்ன பெருமை இருக்க போகிறது? என்ன சிறப்பு இருக்க போகிறது? இந்த 4 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் நாம் என்ன செய்யவில்லை? இந்தி எதிர்ப்பை பற்றி இன்றைக்கு ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் ஒன்றுமே கேட்கலைங்க. நாங்கள் ரொம்ப அடிப்படையாக ஒரு கேள்வி தான் கேட்குறோம். இந்தி ஏன் படிக்கணும்னு சொல்லு அப்படின்னு தான் கேட்குறோம். பதில் சொல்ல மாட்டேங்கிறான். நீ ஒரு நியாயமான காரணத்தை சொன்னீங்கன்னா, நான் இன்றைக்கே போய் நான் ஹிந்தி படிக்கிறேன், என் பிள்ளைங்களெல்லாம் போய் ஹிந்தி ஸ்கூலில் சேர்த்து விட்றேன், நீ சொல்லு. இந்தி படிப்பதனால் எனக்கு வேலை கிடைக்குமா? இந்தியை தாய்மொழியாக கொண்ட உங்கள் மாநில மக்களுக்கு தமிழ்நாடு தான் வேலை கொடுத்து கொண்டிருக்கிறது. நாங்கள் யாரும் உங்களிடம் வந்து வேலை கேட்டு வரவில்லை. 40 லட்சம் வட இந்திய தொழிலாளர்களை தமிழ்நாடு அரவணைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறது, அவர்களுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறது. அவர்கள் மீது ஏதாவது ஒரு வெறுப்பு இருக்கிறதா தமிழ்நாட்டில்? எங்கேயாவது ஒரு தமிழன் போய் அப்பா நீ ஹிந்தி தமிழ் கற்றுக்கிட்டீங்க வான்னு வந்து சொல்கிறோமா? நம்ம எத்தனை பேர் இங்கே வேலை செய்கிறாங்க. அவன் ஹிந்தியில் ஏதோ தட்டுத்தர மாதிரி தமிழில் 2 வார்த்தை பேசுவான், நம்ம 2 வார்த்தை அவங்ககிட்ட பேசுவோம், அவ்வளோதானே மேட்ரு. வந்துட்டு யாருக்கிட்டையாவது நீ தமிழ் படிச்சுதாப்பா தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வரணும்னு சொன்ன ஒரு தமிழ்நாட்டில் இருக்க வேலை கொடுப்பவராவது இருக்கிறாரா? நம்முடைய கொள்கை வேறு. நாம் மொழியால் மனிதர்களை பாகுபடுத்துபவர்கள் அல்ல, மொழியால் மனிதர்களை வேற்றுமைப்படுத்துகிறவர்கள் அல்ல. ஆனால் நீ என்ன சொல்கிற? ஹிந்தி கற்றுக்க, ஹிந்தி கற்றுக்கிட்டால் தான் உனக்கு நல்லதுன்னு தவிர்த்து என்ன நல்லதுன்னு சொல்லு. எனக்கு அது வந்து ஒரு அடிப்படையில் இன்றைக்கு வரைக்கும் நான் எல்லா தொலைக்காட்சி விவாதங்களையும் நான் தினமும் கேட்பேன், பதிலே கிடையாது. தேசிய ஒற்றுமையை அது வளர்க்குமா என்று சொன்னால், ஏன் தேசிய ஒற்றுமையை நம்முடைய பன்மொழித்தன்மை பாதுகாக்காதா? பன்முகத்தன்மை கொண்ட நம்முடைய பண்பாடு பாதுகாக்காதா? எந்த காலத்தில் ஒரு மொழி தேசிய ஒற்றுமையை பாதுகாக்கும் என்று சொன்னால் இங்கிலீஷ் பேசுகிற எல்லா நாடும் ஒன்றா இருக்கணும். எத்தனை நாளில் இங்கிலீஷ் பேசுகிறான்? அப்போ இங்கிலீஷ் பேசுகிற நாடு அவனும் ஒரே நாடாக இருக்கணுமா இல்லையா? மொழி தானே ஒன்றா இருக்குது. அரபு பேசுகிறான், ஏன் இத்தனை அரபு நாடு இருக்குது? அரபு பேசுகிறவன் எல்லாம் ஒன்றா இருக்க வேண்டியது என்ன?
அப்போ சரி, ஹிந்தி பேசுகிற மாநிலங்களே நீ எல்லா மாநிலத்தையும் ஒரே ஸ்டேட் ஆக்கிடுவியா மொழியால் சொன்னோன்னா? இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்காரங்க, என் மொழி தமிழ், மொழி வழி மாநிலங்கள், நான் வந்து பார்த்திங்கன்னா மொழியால் நான் வந்து ஒரு மாநிலமாக இருக்கேன். ஹிந்தி பேசுகிற பல மாநிலங்கள் ஏன் இருக்குது? எல்லாத்தையும் ஒன்றாக்கு. ஏன் தனித்தனி ஸ்டேட்டாக வச்சுருக்கேன்னா, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வெவ்வேறு பண்பாடு இருக்கிறது, கலாச்சார மரபுகள் இருக்கின்றன, பேசுகிற ஹிந்தி மொழியில் கூட வித்தியாசம் இருக்கிறது. யாரை ஏமாற்றுவதற்காக இந்த நாடகத்தை நீ ஆடிக்கொண்டிருக்கிறாய்? யாரை ஏமாற்றுவதற்காக? எனக்கு அதனால் பொருளாதார ரீதியாக எந்த பயனும் கிடையாது. எனக்கு அதில் வந்து நான் எந்த விதத்துலையும் நான் முன்னேறப் போவதில்லை. இப்போ இங்கே இருக்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கிலீஷ்னால தமிழ் அழிஞ்சிருச்சுன்னு ஒரு 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 பிரச்சாரத்தை பண்ணிகிட்டு இருக்கான். உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்கள்லாம் தமிழ் பேசுகிறது இல்லையா? உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்கள்லாம் தமிழ் படிக்கிறது இல்லையா? எழுதுறது இல்லையா? தமிழ் என்பது நம்முடைய அன்றாட புழங்குகிற மொழி. அதை எவனும் நமக்கு கற்றுத்தர வேண்டிய அவசியம் கிடையாது. அது என்னுடைய உயிர், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மூச்சு. நான் தமிழ்நாடு முழுக்க போய் இளைஞர்களிடம் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நான் போகாத கல்லூரிகள் கிடையாது. ஆனால் நீங்கள் பாருங்கள், நம்முடைய பிள்ளைகள் தமிழில் பேசுகிறார்கள். ஒரு குழந்தைங்கள்லாம் வந்து அப்படி மேடையில் வந்து சொற்பொழிவாட்டுறப்போ அப்படி புல்லரிக்குது. அப்படி ஒரு அற்புதமான தமிழில் பேசுகிறார்கள். ஊருக்கு போனால் திருக்குறளை சொல்லக்கூடிய குழந்தைகளை, இன்னும் சொல்ல போனால் நம்முடைய சங்கப்பாடல்களை முழங்கக்கூடிய குழந்தைகளை நான் பார்க்கிறேன். யாருக்கு தமிழ் தெரியலை தமிழ்நாட்டில்? ஆனால் ஒரு பிரச்சாரம், இங்கிலீஷ்னால தமிழ் அழிஞ்சிருச்சுன்னா, இங்கிலீஷ்னால தமிழ் அழியாது. உலகத்தில் எந்த கொம்பனாலையும் தமிழ் அழியாது. அதாவது எவன் வேணா அந்த நாட்டுக்கு படம் எடுத்து வந்தான், யார் யாரோ தமிழை அழிக்க முயற்சி பண்ணா, ஒவ்வொரு முறையும் போராடி போராடி தமிழ் தன்னை மீட்டு கொண்டிருக்கிறது. சமஸ்கிருதத்தை கலந்து வந்து உள்ளே கொண்டு வந்து தமிழை கொண்டு வந்தார்கள், மணிப்பிரவாளத்தை கொண்டு வந்தார்கள். தமிழ் திரும்ப திரும்ப அது போராடுகிற மொழி. தமிழ் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்கிற மொழி. எல்லா விதமான அழிவுகளுக்கு எதிராகவும் அது எழுந்து நிற்கக்கூடிய மொழி தமிழ் மொழி. அந்த மொழியினுடைய இயல்பிலேயே அந்த ஆற்றல் இருக்கிறது. தமிழனுக்கும் அந்த ஆற்றல் இருக்கிறது. எல்லா ஒடுக்குமுறைகளுக்கு எதிராகவும் அவன் காலம் காலமாக அவன் எதிர்த்து நின்றிருக்கிறான், அவன் மீறி நின்றிருக்கிறான். நண்பர்களே, அப்படி பார்க்கிற போது இந்தியை படிப்பதனால எங்களுக்கு பயன் இல்லை, ஆங்கிலம் படிப்பதனால எங்களுக்கு பயன் இருக்கிறது. எங்கள் கம்பெனிங்க, எங்கள் பிள்ளைங்கள்லாம் போய் ஒரு மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை செய்கிறார்கள், உலகம் முழுக்க பணியாற்ற செல்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய வருவாயில் மிக முக்கியமாக அந்நிய செலாவணியை இன்றைக்கு நம்முடைய தமிழிலிருந்து தமிழ் இளைஞர்கள், ஆங்கிலம் கற்ற இளைஞர்களால் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய தொழில் வாய்ப்புகளை இங்கு உருவாக்கி இருக்கிறோம். உலகத்தின் பல நிறுவனங்கள் இங்கு வந்து ஏன் முதலீடு செய்கின்றன என்றால், அதற்கு தேவையான மனித வளம், இளைஞர்கள், ஆங்கிலம் படித்த இளைஞர்கள் இங்கே இருக்கிறார்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னது எங்களுக்கு உலகம் முழுக்க எங்கள் நாடு, உலகம் முழுக்க நாங்கள் செல்வோம், உலகம் முழுக்க எங்கள் மேன்மையை நாங்கள் நிலைநாட்டி இருக்கிறோம். எதற்காக நான் ஹிந்தி படிக்க வேண்டும்? ஒரு காரணத்தை சொல்லு, இது படித்தா உனக்கு நல்லது அப்படின்னு. ஒன்றுமே கிடையாது. ஆனால் நீ ஏன் இங்கு இந்தியை திணிக்கிறாய் என்று சொன்னால், அது உன்னுடைய ஆதிக்கத்தின் மொழியாக இருக்கிறது. ஹிந்தி தான் உயர்ந்தது என்று ஒன்றை நீ திரும்ப 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 எங்கள் மூளையில் பதிய வைக்க முயற்சிக்கிறாய். சமஸ்கிருதம் தான் சிறந்தது என்பதை நீ பதிய வைக்க முயற்சிக்கிறாய். எங்களுக்கு ஹிந்தி மட்டுமல்ல, சமஸ்கிருதம் மட்டுமல்ல, அது பிரெஞ்சில் இருந்தாலும் சரி, ஜெர்மனில் இருந்தாலும் சரி, சிறந்த இலக்கியங்கள் இருந்தால் நாங்கள் தேடி போய் கற்றுக்கொள்கிறவர்கள். சென்றிடுவீர் எட்டத்திற்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று பாரதி பாடினானே. எங்களுக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. நீ ஏன் கற்றுக் கொடுக்க வருகிறாய்? சரி, இந்தியை கற்றுக்கணும்னா ஏதாவது ஒரு சிறந்த இலக்கியம் நம்மக்கிட்ட இருக்கா? ஏதாவது ஒரு மகத்தான ஒரு செல்வம், இலக்கிய செல்வம் நம்மக்கிட்ட இருக்கான்னா ஒன்றுமே கிடையாது. வெறும் 500 வருட வரலாறு கொண்ட ஒரு வெற்று மொழி இந்தி. எனக்கு 3000 வருட இலக்கிய செல்வம் இருக்கிறது. நான் உனக்கு தருகிறேன், பெற்றுக்கொள். கல்விக் கொள்கையா? தமிழ்நாட்டில் பின்பற்றப்படுகிற கல்விக் கொள்கை தான் இந்தியாவிற்கு சிறந்த வழிகாட்டக்கூடிய கல்விக் கொள்கை. நம்முடைய சமச்சீர் கல்வி என்பது அனைவருக்கும் ஒத்த கல்வியை வழங்குவதற்கான ஒரு மகத்தான திட்டம். எங்கள் கல்விக் கொள்கையை நீ எடுத்துகிட்டு போ. தாய்மொழியும் ஆங்கிலத்தையும் அடிப்படையாக கொண்ட எங்கள் கல்விக் கொள்கை தான் சிறந்த கல்விக் கொள்கை. சமூக நீதியா? அனைத்து சமூகங்களினுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் ஒரு கல்விக் கொள்கையை நாங்கள் ஒரு சமூக நீதி கொள்கையை பின்பற்றுகிறோம் அல்லவா? அதை நீ கற்றுக்கொள். இன்றைக்கு திமுக அரசு கொண்டு வந்த பல சமூக நீதி திட்டங்களை திமுகவை எதிர்த்து கொண்டே பாஜக இன்றைக்கு பல மாநிலங்களில் அமுல்படுத்தி தேர்தல்களில் வெற்றி பெற முயற்சிக்கிறது. பெண்களுக்கு வந்து மாதம் மாதம் பணம் கொடுக்குற அந்த திட்டமாக இருக்கலாம், அது அவங்களும் செய்ய முயற்சி பண்ணுறாங்க. காரணம் என்னவென்றால், நாம் தான் எல்லோருக்கும் வழிகாட்டுகிறோம், நாம் தான் காலத்திற்கேற்ப புது புது கொள்கைகளை உருவாக்குகிறோம், நாம் தான் எல்லோருக்குமான வளர்ச்சியை கொண்டு வருகிறோம்.
ஆட்சி இருந்து எத்தனை திட்டங்கள், காலை உணவு திட்டத்திற்கு நிகரான ஒரு திட்டம் இருக்க முடியுமா? ஒரு அற்புதமான ஒரு குழந்தை கூட பசியோடு பள்ளியில் போய் அமரக்கூடாது என்பதற்காக காலை உணவு திட்டம். பொருளாதார ரீதியாக ஒரு பெண்ணினுடைய சுதந்திரம் முடங்கக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய். அது மட்டுமல்ல, இலவச பேருந்து. இப்படி எத்தனை திட்டங்களை இந்த அரசு கொண்டு வந்திருக்கிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.